கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு நான் யோசிக்கும் பொழுது, அதை பற்றி நான் தியானிக்கும் பொழுது எனக்கு புலப்பட்ட காரியங்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையானது கர்த்தர் என்பதை பெரிய எழுத்துக்களால் எபிரேய மொழிக்கு ஈடாக இருக்கும் யெகோவா என்ற பெயரை கொண்டுள்ளது என்று நான் புரிந்து கொண்டேன். இது கடவுளின் தனிப்பட்ட பெயராகும். பழைய எபிரேய மொழியில் உயிரெழுத்துக்கள் கிடையாது மற்றும் எபிரேய எழுத்துக்களை யாராவது வாசித்தால் ஒலி எழுப்பக்கூடியதன் மூலம் அறிவார்கள் என்று புரிந்து கொண்டார். ஆகவே என்ன விதமான உயிரெழுத்துக்கள் யெகோவா என்ற வார்த்தைக்கு ஒலி எழுப்புவதற்கு பயன்படுத்தினார்கள் என்பதை அறிய முடியாது. கர்த்தர் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதமானது ஆடனாய் என்றும் இது வழக்கமாக ஆண்டவர் என்பதற்கு பயன்படுத்துவதாகும். பழைய ஏற்பாட்டின் பிந்தைய காலங்களில் கடவுளின் தனிப்பட்ட பெயரை மிகவும் பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கருதினர். இக்காலத்துக்கும் அது பொருந்தும். ஆகையால் ஆடனாய் கர்த்தர் என்ற வார்த்தைகளை யெகோவா என்று படிக்கும்பொழுது சொன்னார்கள். எபிரேய வேதாகமத்தின் பழைய கிரேக்கத்திற்கு யூத வேதப்பாரர்கள் முதலாவதாக மொழிபெயர்க்கும்போது கடவுளின் தனிப்பட்ட பெயரை குரியோஸ், அதாவது கர்த்தர் என்று மொழிபெயர்த்தனர். அந்த நாட்களில் இப்படி இருந்த போதிலும் அநேக மொழிபெயர்ப்புகளில் சமகால ஆங்கில மொழியாக்கத்திலும் அவர்களின் உதாரணத்தையே பயன்படுத்தினார்கள். தேவன் என்ற உரிமை பெயரை பயன்படுத்த தவிர்த்தனர். அதாவது தேவன் என்ற உரிமை பெயரை அவர்கள் பயன்படுத்த தவறினர். ஆனால் இக்காலங்களில் கர்த்தர் நமது தேவன் என்று நாம் அழைக்கிறோம்.